கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு சிரிப்பாக இல்லையா பொழுப்பே? சார், நான் 5 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேங்க. இப்போ வேறு கம்பெனி மாறலாமா? விதிக்கப்பட்டதுன்னு அங்கேயே இருக்கலாமா? எனக்குன்னா ஞாபகம் வந்துன்னா கேஸ் ஒன்று போயிடுது, விவாதத்து கேஸு. 25 வருஷம் வாழ்ந்தவங்க, 25 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவங்க, கணவன் மனைவி. ஜட்ஜி கேட்குறாரு, ஏம்மா உனக்கு சாப்பாடு பிரச்சனையா, பண பிரச்சனை, எல்லாம் கரெக்ட், குழந்தை வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க, இன்னத்துக்கு எதுக்கு? இல்லைங்க, நான் இத்தனை வருஷம் வாழல. காலையில் எழுந்து பாருங்கள், காப்பியை சூடாக எடுத்து போய் கொடுக்கணும். அவர் எப்போ பல்லு வளர்க்காருன்னு பார்த்துட்டு வரக்கணும். புரியுதுங்களா? எழுந்த உடனே கொடுக்கக்கூடாது, பல்லு வலிக்கணும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால் ஆரிச்சுன்னா ஏன் ஆரிச்சுன்னு கேட்பார். சூடாக கொடுத்தா ஏன் இவ்வளோ சூடாக கொடுக்குறேன்னு அவர் பல்லு வளர்க்கும் போது பாத்ரூம் போகிறாரான்னு பார்த்துட்டு அப்போ தான் காப்பி ஆற்றி என்ன பண்ண வெளியே வந்தோடனே இந்தா அப்படின்னு டிஃபன் கேட்பாருங்க. ஒரே டிஃபன் டெய்லியும் இருக்கக்கூடாது, நைட்டே கேட்டுக்கணும் காலையில் என்னான்ட்டு. 2 நாள் மாவு இருக்கக்கூடாது. சாம்பாரில் கட்டாயம் முருங்காய் இருக்கணும், ஆனால் அன்னிக்காட்டின அந்த முருங்காவாக இருக்கணும். இப்போ எங்கே இடம் மாறுவாருங்க ஆஃபீஸ்க்கு, எந்த இடமா இருந்தாலும் 11 மணிக்கு வீட்டுக்கு வருவார். ஆஃபீஸில் இருக்க மாட்டார். காலைல போயிடுவார் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு, 11 மணிக்கு வருவார். டீ கொடுக்கணும் கூட, அதுக்கு வடையோ இல்லது சம்சாவோ ஸ்நாக்ஸ் இருக்கும். மதியானம் வாழடியில் சோறை போடணும், சாம்பார் இருக்கணும், ரசம் இருக்கணும், ஸ்பெஷல் குழம்பாக இருக்கணும். காரக்குழம்புனா ஒரே காரக்குழம்பு இருக்கக்கூடாது. நைட்டுனா சாப்பிடுவார். இவ்வளோ நாளாக பண்ணிட்டு எவ்வளோ நாள் தான். அப்போ ஏமா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், அப்பயே போய்ட்டு வேண்டியதான். இல்லை சார், எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை போந்துச்சு, அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறேன் நான். 25 வருஷம் போத்து என்ன பண்ணிக்கிறாங்க அந்த அம்மா. இப்போ மட்டும் ஏமா ஒன்று இது வந்ததுன்னா, இல்லை இப்போ என்னால் வாழ முடியும், என்னால் அப்படியே எங்கள் அப்பா கொடுத்த நகையை எடுத்து போய் ஃபிக்சரில் போட்டு நான் என்ன பண்ண முடியும், அந்த வட்டியில் வாழ்ந்துக்க முடியும். அந்த மனுஷன் நம்பி வாழணும்ல. எனக்கு ஜீவனாம்சமும் வேணாம், விடுதலை கச்சா. பாட்டு பாடுறாங்க ஜட்ஜிக்கிட்ட, விடுதலையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ. அவங்க வந்து வேறு செக்ஸ் அஃபயர்லாம் கிடையாது, சும்மா இந்த அஃபயர் வச்சுக்கிது சைடில் வச்சுது, அதெல்லாம் கிடையாது. யாருன்னா ரொம்ப அன்பாக நலம் விசாரிச்சாங்கன்னு போனது கிடையாது. வீட்டு வாசலில் தாண்டி போனதே கிடையாது. போர் அடிக்குது. அப்போ கெட்டவர் இல்லையா, இதுதாங்க அவர் பிரச்சனையே. அவர் ரொம்ப நல்லவராக தான் என் பிரச்சனையே. வேறு யாருன்னா அவர் பார்ப்பாரு, நோ, நான் தான் சரியான அடிமை சிக்கிக்கிறேனே. 5 வருஷம் வேலை செஞ்சுருந்தேன், நான் சம்பளம் பார்த்துலையா கம்முன்னு போயிடணுமா இல்லையா? அதை வந்து என்கிட்ட கேள்வி கேட்கலாம். அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆஃபீஸில் வேறு யாரும் இருக்கிறாங்க, அதை வந்து கணக்காக என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் மத கூடாரங்களுக்கு போகிறதுக்கே இப்படித்தான், எதிர்பாலினத்தை பார்க்குறதுக்கு. ஒருத்தர் கேட்டாங்க, எதிர்பாலினத்தில் இருக்கிறனால தான் கோயிலில் கூட்டம் சேருதுன்ட்டு. அதை முறிச்சு காய்ச்சிட்டாங்க ஐயப்ப பக்தர்கள். அப்படித்தானே? எதிர்பாலித்தினால நாங்கள் போலடா அப்பா, எங்களுக்குள்ள ஒரு பக்தி ஊறி இருக்குது, கல்லு முள்ளும் எங்கள் காலை மெத்துன்னு வச்சுக்கோம் அப்படின்ட்டாங்க. கல்லு முள்ளும் காலுக்கு சந்தனம் மணக்குது. எதுவுமே கொட்டின பின்ன மணக்கம் என்ன பண்ணா, சந்தனம் தானே அவன் மனசிய. நம்ம மாலை போட்டால் வாசனையாக இருக்குது. உங்களுக்கு சொல்ல முடியும், நான் உங்களுக்கு தெரியாது வாசனையாகிறேன்ட்டு. அங்கே தானே தெரியும் உங்களுக்கு, இங்கே தான் தெரியும். ஏன் மல்லிப்பூ வாசனையாக இருக்குது. 5 வருஷம் இருந்துட்டேன், போனோம் வானான்றது யாரோட பிரச்சனை? இது என்ன கேட்குறாங்களே, நான் பாவம் இல்லையா? ஐயோ ஜோசிக்காரன்னு நினச்சிட்டுக்கிறாங்க போல. விதிக்கப்பட்டதுன்னு நான் அங்கேயே இருக்குவா, என்ன பண்ணோம், சோழியை விட்டு உருட்டணும் போனோம். 8 போட்டாக்கா 7 வந்துச்சுன்னா நீ வேலையை விட்டு காலி பண்ணு. அதாவது கண்ணு வந்துச்சானா எல்லாம் 8 மூடி இருந்தானாக்கா அதுலேயே இரு. ஏன்னா அதுவே மூடி இருக்குது, நீ எப்படி மூடி 4 வந்துச்சுன்னா ஒரு 4 வருஷம் பொறுத்து மாறு. இதுதான் பிரசன்னம். ஏன் எதுவுமே இல்லாமல் காசே கொடுக்காம ஒரு கேள்வி கேட்டால் வேலை முடிஞ்சிடும்ல. நான் பதில் சொல்லிக்கிறேன், இப்போ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நல்லா பல காரணங்களை கொண்டு நீ என்ன செய்யலாம், டைவர்ஸ் பண்ணலாம். யாருக்கு தான் தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு பல விதமாக பேசுவாங்க. தேவைகள் யாருக்கு தெரியும்? இங்கே வந்துக்கிறோம், நம்ம வாழ வந்துக்கிறோம், கொண்டாட்டமாக இருக்கணும். எதுக்கு ஹாப்பினஸ் எது தருதோ அது செய்வோம். அப்படித்தானே?
இதில் இது ரைட்டு இது ராங்குன்னா யாருக்கு பிரச்சனை? ரைட் ராங்குன்னு ஒன்று இல்லவே இல்லையே. ரைட் பண்ணாலும் செத்துடுறாங்க, ராங் பண்ணாலும் செத்துடுறாங்க. தப்பு பண்ணேன்டா தத்துவம் மாட்டேன்றாங்க, முள்ளு குத்துறதுனால தான் செருப்பு போட்டேன்றாங்க. என்ன செய்யுது நம்ம? ஒருத்தன் பாரு சமாதி சாதிக்கிறேன்னு 3 மணிக்கு எழுப்பிடுறான் பொண்டாட்டியை. நான் சமாதி சாதிப்பேன்ட்டு டைவர்ஸுக்கு போயிட்டேன். கல்யாணம் ஆகி 3 மாதம் கூட ஆகல. எங்கள் 2 பேரும் சேர்த்து வைங்கன்றான். நான் என்னத்தை சேர்த்து வைக்கிறது? இப்போ என்ன சொல்லிட்டேன், டெய்லி மெசேஜ் அனுப்பாதுறான்ட்டான். ஏன் அந்த சாமியார் எனக்கு ஃபோன் பண்ணி 2 வைக்கணும் பேசுகிறேன், நீங்கள் தெளிவாக தான் சார் பேசுகிறீங்க, ஆனால் அவர் அப்படி பேசலையேன்றாங்க. நம்மளை வச்சே கதை ஓடுது இப்போது. 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா வேணாவான்னு கேட்டால் நான் என்ன செய்தேன்? என்னங்க செய்யணும்? சனின்னு அது இஷ்டம், என்ன போய் கேட்டுனுக்கிறேன்? ஏன் அதுக்கு ஏன் சார் என்ன சனின்னு வேறு வார்த்தையெல்லாம் சொல்ல நாகரிகம் கருதி விட்டேன். என்னங்க இந்த கேள்விக்கு இப்படி இல்லாமல் பதில் சொல்லுங்க. யார் இஷ்டம்? யார் ஜட்ஜே பாவம் டென்ஷன் ஆகிட்டான். ஆமாம் தானே, இந்த புள்ள சொல்கிற விஷயம்லாம் பார்க்க எப்படி இருக்கான்? இந்த கதையை ஏன் சொன்னால் நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, காலைல டிஃபன் சாப்பிட்டு மதியானம் 11 மணிக்கு டீ சாப்பிட்டு 12 மணிக்கு அதுவும் டைம் பிரகாரம் வரோம் 10 நிமிஷம் இதுனாக்கா உடனே அப்படி குதிக்குது டக 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 டகன்னு. உனக்கு சோறு கூட ஆக்கி வைக்க தெரியாதா? வீட்டில் தானே இருக்கிற, எல்லா கதையும் எடுத்துப்பான். உங்கள் அப்பா என்ன வளர்த்தான்? இன்னமும் இப்போ தான் இவங்கிட்ட 25 வருஷம் ஆகிட்டு இருக்கான், அவங்க அப்பா கிட்ட 20 வயசு தான் இருந்திருப்பா. 45 வயசில் கேட்குற கேள்வியே இது. உன்னை கூட இவ்வளோ நாள் இருக்கு, நீ எப்படி வளர்த்துன்னு கேட்டால் என்ன ஆகுது நம்ம நிலைமை? புரியாமையே இதெல்லாம் பேசுறது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. என்ன தயவு செய்து கேட்காதீங்க. என்ன ஆமாம் சார், ரோட்டில் ஒரு அழகான ஃபிகர் நிற்கிறேன், என்ன பண்ணிட்டோம்? 5 வருஷமாக என் பொண்டாட்டிக்கிறேன், இவ்வளோ லவ் பண்ணலாமா வேணான்னா பண்ண பாவம் இல்லை. அது மாதிரி தான் இருக்குது. பழக்க தோஷம் இதான் விதிக்கப்பட்டது. பொண்டாட்டி கூட இருக்குவா, இல்லை இந்த பொம்பளை கூட போயிடுவா. சொல்லு இப்போ சொல்லு, பைக்கில் லிஃப்ட்டு கேட்கலாமான்னுக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதே தான் இது. இப்போ இதுக்கு ஒரு பதில் சொன்னேன்னு வச்சுக்கேன், அடுத்தது என்ன பண்ணுவான்னு நினைக்கிற ஆளாளுக்கே. ஆமாம் சார், 2 எனக்கு செட்டே ஆகல, 2 கல்யாணம் ஆகும். அதை கூட 10 வருஷம், இதை கூட 5 வருஷம் வாழ்ந்து பார்த்தேன் சார். என்கிட்ட கேட்டேன், நானா பாவம் இல்லையா? நான் யார் இஷ்டம்? வேணுன்னா வச்சுக்கோ, வானா விட்டுரு, அப்படி தானே? தேவைன்னா கேள்வி கேட்டுனுப்ப, பசியத்தை சைவ அசைவம் பார்ப்ப, பணம் உனக்கு அவசியமாகணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா நீ இதெல்லாம் பார்ப்ப. ஆல்மா விதிக்கப்பட்டதுன்னு எதுவும் இங்கே விதிக்கப்பட்டது கிடையாது. எதுவும்னா கிடையாது, இங்கே விதிக்கப்பட்டது. நிர்ணயம் பண்ணுறது நீ தான். உன் தேவை மேலே யார் அக்கறையாக இருக்குண்ணா? நீ தான். உனக்கு என்ன தேவையோ அதை நீ தான் அனுபவிச்சிக்கணுமே தவிர யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் கொடுப்பானுங்க? என்கிட்ட என்கிட்ட பர்மிஷன் கேட்குது. சார் 5 வருஷம் இங்கே வாழ்ந்துட்டேன், ஆல்மா நான் இப்போ என்ன பண்ணேன், டைவர்ஸ் பண்ணுறோமான்ட்டு. சரிம்மா, இவர் சரின்னு சொன்ன வச்சுக்க, ஆல்மா லைனில் வந்துடுவாங்க எஸ்பிஐக்கு எல்லோரும். நீங்கள் தானே சொன்னீங்க 5 வருஷம் போத்துட்டு அந்த கம்பெனி சரியில்லைனா வெளியே போவீங்க. கம்பெனின்னு நான் சொன்னது கம்பெனி சார், கம்பெனி இல்லை அப்படின்னா நான் என்ன ஆவேன்? ஐயோ இப்படி ஒரு பதிலாக நான் சொன்னேன். நான் இல்லைங்க என்ன கிடையாது, நீங்கள் சொன்னீங்க 5 வருஷம் போத்தா போர் வச்சுருக்கோம், இன்னொரு கம்பெனிக்கு போ, சம்பளத்தை கொண்டு இன்னொரு கம்பெனிக்கு போக சொன்னீங்கல்ல. ஆமாம், நீங்கள் தான் நிறைய சம்பாதிக்கிறீங்க, கம்பெனியில் வந்தால் நல்லா வச்சுப்பீங்க, என்ன வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? காப்பாற்ற முடியும்? வர்றவங்களாம் என் கம்பெனி சார், உங்கள் கம்பெனி நல்ல கம்பெனி, உங்களுக்கு அது கம்பெனினா புரியுதா? அவர் நல்ல கம்பெனி கொடுப்பாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரி கம்பெனி நல்லா இருக்குது என்கிட்ட வந்தால் நான் என்ன ஆவேன்? வர்றவங்கெல்லாம் என் கம்பெனி நல்லா இருக்குதுங்க, ஆமாம் அவரை கூட இருந்தால் அந்த கம்பெனி சரியில்லை, என்ன பண்ணுறேன்? 5 வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்தேங்க, அந்த கம்பெனின்னா இல்லை சரியில்லை, அதனால என்ன பண்ணுறேன் நான்? இப்போ புது கம்பெனி மாறினேன், நான் என்ன சொன்னேன்? மாறிக்கோ என்ன சொல்லுவாங்க? அதுவும் சம்பளத்தை கொண்டு மாறினா என்ன பண்ணுறது சார்? சம்பளம் அங்கே விட இங்கே அதிகமாக இருக்கும், அந்த சைக்கிளில் தான் ஏற்றி போவோம், நீங்கள் கார் இட்டு போவீங்க. அசிங்கமாக இருக்குது இல்லை? இவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாரு. இது மாதிரி கேள்வி உன்னது கேட்கக்கூடாது. யார் இஷ்டம்? 10 வருஷமாக லாரி டிரைவராக இருந்தேன், இப்போ பஸ் டிரைவராக ஆகலான்னுக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? சரின்ட்டு இப்போ திரும்ப என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரியே சார் அந்த லாரி நீங்கள் பஸ்ஸுன்னுவாங்க. மறைமுகமாக போட்டு பார்த்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. நான் லாரி டிரைவர் வச்சுருந்தேன், வானா நீங்கள் பஸ் டிரைவருன்னா நான் என்ன பண்ணுறது? இந்த கேள்வி மறைமுகமாக என்ன நான் சொல்கிறது தெரிந்தா உங்களுக்கு? அது மாதிரிலாம் யாரையும் வச்சுக்க முடியாது. நான் ஏன் இந்த மாதிரி ஆலோசனை கூட என்ன பண்ண முடியாது? ஆலோசனை கொடுத்தா நம்ம என்ன ஆகுவோம்? ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடுவோம். நிறைய ப்ரொமோட் பண்ணால் நம்ம எப்படி இருப்பான்? அப்புறமா பாட்டு போட்டுட்டா எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு.
பாவம் இல்லையா நான்? ஆல்மா எவனா ஒருத்தன் சேனலில் இது ஒரு விதியமாக எடுத்து கட் பண்ணி போடுவான். எதனா போட்டு நம்மளை வளர்த்து விடுங்களான்ற நம்மளும் ஏன்னா போட்டால் நீ எல்லோரும் நிறைய பேர் வேறு சேனல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் இல்லைன்னு நீங்கள் கேட்டாக்கா அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சிவிவிகின் போட்டுக்கிறாங்களா, ஆஸ் போட்டு, அதனால என்ன ஆகிடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் 2 வார்த்தை என்னை பற்றி பேசினா விட்டுருவீங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் இதை பற்றி நல்ல அபிப்பிராயமே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 4 பேர் சொன்னால் தானேன்னு கூட உங்களுக்கே கூட தோணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பின்னா பதில் சொல்லணும். இப்போ அதுக்கு சரியாக சொல்லிட்டேண்ணா? சரியாக சொல்லிட்டேனா இல்லையா? என்ன தான் சொன்னேன்? பா அவங்க இஷ்டம். யார் இஷ்டம்? நம்ம ஏன் இஷ்டன்றாங்கன்னா ஆகுது நம்மளை ஊக்க போட்டு கூடுவாங்க. சார் குத்திங்கன்னு சொல்லி ஒரு 10 குத்து சொல்லிட்டு ஒரே ஒரு குத்து ஊமை குத்துன்னா நம்ம என்ன ஆகுது? 10 வாட்டி குத்திக்க சொல்லிட்டு ஒரு குத்து ஊமை குத்துன்னா கத்தி வச்சுக்கிறான். நம்ம கை வச்சுன்னு குத்திருந்தோம். ஊமை குத்துனா நம்ம என்ன ஆகுவான்? இவ்வளோ நல்லவனாக ரெண்டு குத்தலாமா? ஏன் அவன் என்ன வச்சு குத்துவான்னு யாருக்கு தெரியும்? நம்மனா வடிவேல நம்ம குத்திட்டு மாட்டிட்டு மூய்கிறதுக்கு உசாராக இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.